ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். எங்களோட இந்த புது யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு அழைக்கிறோம். இதில் முதலாவது ரெசிபியாக நாம் பார்க்க போகிறது பலாக்காய் பால் கறி. இதுக்கு பலா சொலையை எடுத்து வச்சுக்கிறணும். அதை ரெண்டாக பிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற கொட்டையை வேறையாக எடுத்து காய விடணும். அது ஈரமாக இருக்கிறனால ஒரு பேப்பரில் போட்டு காய விடணும். அப்புறம் அந்த பலா சொலையை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறணும். பலா கொட்டையை ஒரு பேப்பரில் போட்டு காய வச்சோன்னே கொஞ்சம் நேரம் ஆகணுன்னு காஞ்சிரும். அதை தட்டிட்டு கத்தியால் சீவி எடுக்கணும். அப்போ அதில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற தோல் நல்லா சீவி சுரண்டி விட்டோன்னு சொன்னால் வெள்ளையாக அழகாக வரும். அதுக்கப்புறம் அந்த பலா கொட்டையெல்லாம் எடுத்து ஒரு அரிக்கன் சட்டியில் போட்டு அதை அதுக்குள்ளே சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சு கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளேயே வைக்க இருக்குது. அதுக்கப்புறம் பலா சொலையை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடணும். அப்போ அதில் இருக்கிற ஏதாவது அழுக்குகள் இருந்துச்சுன்னா இல்லாட்டி மண் இருந்துச்சுன்னா எல்லாமே க்ளீனாகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற பலா கொட்டையை அந்த அரிக்கன் சட்டியில் ஏன் போட்டோன்னு சொன்னால் அதில் போடுற நேரம் அது அந்த எஜஸ் ரஃப்பாக இருக்கிறதுனால நீங்கள் அதில் தேய்க்கிற நேரம் அதில் எஞ்சி இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் தோல் நல்லா உரசுப்பட்டு அதில் தேய்ப்பட்டு கலண்டு வரும். இப்போ பாருங்கள், அது தண்ணியில் திருப்பி கழுவுற நேரம் அதில் இருக்கிற தோல் எல்லாம் போயிடும். நான் இதில் ஒரு கையில் செய்கிறனால சரி, 2 கையிலையும் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தோன்னு சொன்னால் இல்லாட்டி அந்த சட்டியை பிடிச்சிட்டு செஞ்சால் நல்லா அதில் இருக்கிற தோலெல்லாம் கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் தாச்சொன்று அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதுக்குள்ளே முதல்ல பலா கொட்டையை மட்டும் போட்டு வேக விடணும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை மூடி வேக விடணும். அது ஒரு 2-3 நிமிஷம் வெந்த உடனே பார்க்கறக்குது. அது அரைவாசி வெந்திருந்தால் போதும், ரொம்ப ஃபுல்லாக வேக தேவையில்லை. அது அரைவாசி வெந்திருக்கிற நேரமே நம்ம சின்னதை வெட்டி வச்சுருக்கிற பலா சொலையை அதுக்குள்ளே சேர்த்துக்கிறணும். நம்ம ஏன் பலாக்கொட்டையை முதல்ல போட்டோன்னா 2 ஒன்றா போட்டால் பலாக்கொட்டை அந்த வேகிற டைம் பலாக்கொட்டை வேகிற வரைக்கும் சொல்ல வேகிற நேரம் குழஞ்சி போயிடும். அதனால் இப்போ பலாக்கொட்டை வெந்துட்டனால நம்ம சொலையை மேலே போட்டோன்னே எல்லாமே அளவாக வெந்து வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த சூட்டில் வச்சுட்டு அதுக்குள்ளேயே 2 பச்சை மிளகாயும் போட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே கொதிக்க விட இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம தேங்காய் பாலில் 2வது தேங்காய் பால், அதாவது தின்னான தேங்காய் பால் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதுக்குள்ளே ஊற்றி விட இருக்குது. அதுலேயே அந்த பலா சொலை ஃபுல்லாக மூடுற அளவுக்கு நம்ம தேங்காய் பால் விடணும். இந்த கறியோட டேஸ்ட்டே நம்ம ஊற்றுற தேங்காய் பாலில் தான் இருக்குது. அந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு திருப்பி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்குள்ளே தேவையான அளவு மஞ்சள் போட்டு உப்பும் போடணும். நம்ம பலாக்கொட்டைக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம். அதனால் இந்த சொலைக்கு தேவையான அளவு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கரண்டி 2 கரண்டி மாதிரி போடலாம். நான் ஒரு 1.5 கரண்டி மாதிரி போட்டுட்டு திருப்பி தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நான் அதுக்கு போடுவோன்னு வச்சுருக்கிறேன். அப்போ இந்த தேங்காய் பாலிலேயே தான் இந்த பலா சொலை வேகும். அப்போ அதை மூடி வச்சுட்டு அது வேக விட்டாச்சு. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு கொஞ்சத்தை எடுத்துட்டு நான் அளவெல்லாம் முன்னுக்கு கொடுத்துருக்குறேன். அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு கரண்டி, சீரகம் போட்டு அதோடு சேர்த்து மிளகு 1.5 கரண்டி 1.5 டீஸ்பூன் மாதிரி போட்டு அதை எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. இப்போ இந்த இதுக்குள்ளே இந்த ஊசி மிளகாய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்கிட்ட இல்லாததுனால நான் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அந்த அரைச்சிட்டு அந்த கலவையை இந்த வெந்து வந்திருக்கிற பலாக்காய் சொலைக்குள்ளே அதை கொட்டி விடணும். அது நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி அதுக்குள்ளே ஊற்றி விட்டுறணும். நல்லா இப்போ வெந்து முடிஞ்சிருச்சு. கடைசியில் வெந்து முடிகிற நேரம் அந்த அடுப்போட ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்குள்ளே கெட்டிப்பாலையும் ஊற்றணும். இப்போ நம்ம கெட்டிப்பால் இதில் 150 மில்லிலிட்டர் வரைக்கும் எடுத்து வச்சுருக்குறோம். நீங்கள் அதுக்கு தேவையான மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுக்க இருக்குது. 150 மில்லிலிட்டர் வரைக்கும் ஊற்ற முடியும். அப்போ அந்த பால் ரொம்ப கொதிக்கக்கூடாது. முதலாவது பால் ஊற்றின பிறகு தாய்ச்சை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அப்புறம் வேறையாக ஒரு தாய்ச்சை வச்சு அதுக்குள்ளே எண்ணெய் ஒரு டீஸ்பூன் மாதிரி விட்டு அதுக்குள்ளே கடுகு, வெந்தயம், உளுந்து சேர்த்து அதை பொரிய விடணும். பொரிஞ்சு வர நேரம் அதுக்குள்ளே சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறோம். சின்ன வெங்காயத்தையும் அதுக்குள்ளே போட்டுட்டு செத்தல் மிளகாய், காஞ்ச கொச்சுக்காய்
போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கிறணும். நல்லா அதை தாளித்து விட்டுட்டு நம்ம அங்கிட்டு வேக வச்சுருக்கிற கறியில் இந்த தாளிப்பை கொட்டி விடணும். இது ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பலாக்காய் கறி. இப்போ பாருங்கள், இதில் கறியில் அதை பார்த்தாலே சாப்பிட ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு உப்பு உரப்பு எல்லாமே அளவாக இருக்கும். அந்த பால் டேஸ்ட்டோட இதை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதுக்குள்ளே நம்ம தாளித்து வச்சுருக்கிற தாளிப்பை கொண்டு கொட்டி விட்டுறணும். கொட்டி விட்டுட்டா அருமையான பலாக்காய் பால் கறி ரெடி. இந்த டேஸ்டியான பலாக்காய் பால் கறியை ரொட்டியோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு சுவை நீங்கள் இதுக்கு முதல் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் வேணும்னா துஷ் ஹோம் குக்கிங்கை ஃபாலோ பண்ணுங்கள்.